ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி சிலோன் சமையலில் க்ரீன் பீஸ் கறி தான் செய்ய போகிறோம். உங்களோட கிட்ஸுக்கு மிச்சமாக விருப்பமான ஒரு ரெசிபி. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் அவிச்ச க்ரீன் பீஸ் தான் எடுத்துக்கிறேன். அதோட கேரட், கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது க்ரீன் பீஸை நீங்கள் செய்யும் போது கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே ஊறி குயிக்காக வெந்து வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கேரட், கிழங்கெல்லாம் இது மாதிரி சின்ன பாக்ஸ் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பீன்ஸ் சேர்க்குறேன்னா அதுவும் சேர்த்துக்கொள்ளும். அடுத்தது கெஷு போட்டு செஞ்சுங்கன்னா இன்னும் நல்லா இக்கும். ஒரு தாச்சை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாத்தையும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கி வர டைமில் கொஞ்சமாக இதுக்கு கருவேப்பட்டை, ஏலக்காய் அது வழிந்தால் கொஞ்சம் சேர்த்துங்க. அதோட இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கேரட், கிழங்கு இதையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட தேங்காயோட 2ஆம் பாலையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து உப்பும் சேர்த்து இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இது வேகிற அதே டைமில் க்ரீன் பீஸையும் நீங்கள் இதுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது இதுக்கு மெயினாக தேவை மாசி கூடுதலாக சேர்த்திக்கோங்க. அடுத்தது கெஷு இதையும் சேர்த்துங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்தது மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் தேங்காயோட முதல் பாலை சேர்த்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சிலோன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.